ஆண்டவரே இயேசுவே, போரில் வல்லவரே, உம்மை துதிக்கின்றேன். என் ஆற்றலானவரே, உம்மை புகழ்கின்றேன். விடுதலை தருபவரே, உம்மை நன்றியோடு வணங்குகின்றேன். இன்று காணும் எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாய் விடுதலை தந்தீர் என்று வாசிக்கும் நான் நீர் அளிக்கும் விடுதலையை நம்புகின்றேன் அப்பா. இன்றும் என்றும் பொல்லாரையும் பொல்லாப்புக்களையும் பகைவரையும் பகை உணர்வுகளையும் என் முன் நின்று அகற்றிய தயவிற்காய் நன்றி கூறுகின்றேன். தீய வழிகளில் கால் வைக்காமலும் தன்னலத்தை நாடாமலும் என்னை பாதுகாத்தருளும். என்னுள் இருக்கும் தீயவற்றை திறக்க முடியாமல் என் முன் இருந்து பூட்டிவிடும். இயேசுவே, என் மனம் ஆர்வமாக தான் இருக்கின்றது. ஆனால் என் பலவீனம் உம்மிடம் இருந்து என்னை பிரிக்கின்றது. எனக்கு உமது பலம் தந்து வழிநடத்தும். பலவீனத்தில் உமது வல்லமையை உணர்ந்திட செய்யும். உமது தூய ஆவியால் இன்று என் வாழ்வில் வல்ல செயல்கள் நிகழ வேண்டும். அன்னை மரியாவின் உடன் இருப்பும் அவரின் பரிந்துரையும் எந்நாளும் எனக்கு துணையாக வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்களினின்று பிரித்தெடுத்தேன் என்று அழகாக திருவிவிலியத்தில் வாசிக்கின்றேனே. நீர் என்னிடம் கேட்பதை உமக்காக தந்திட, அதனால் நீர் எனக்கு வாக்கு தந்த ஆசீர்வாதத்தையும் நான் உமது நாமத்தால் அடைந்திட உமது அருள் தாரும். இந்த புதிய நாளில் என்னுடன் கூட இருந்திடவும் பாவத்தை விட்டு ஓடி உம்மிடம் வந்திட என் கால்களை வலுப்படுத்தவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆம்.